எனது சொந்த ஊர் காயல்பட்டினம். காயல்பட்டினத்திலே எனக்கு கடைகள் இருக்கின்றன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திருச்செந்தூர் பணிமனை இயக்குனர் மேலாளர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள். திருச்செந்தூர் பஸ் நிலையத்திலிருந்து காயல்பட்டினத்திற்கு பகலும் சரி இரவும் சரி எந்த பயணிகளையும் ஏற்றிச் செல்வதில்லை. அந்த வழியாக போகின்ற பஸ்ஸில் கூட காயல்பட்டினத்திற்கு ஏற்ற முடியாது என்று பகிரங்கமாக சொல்கின்றார்கள். இதுவரை நான் 3 முறை பாதிக்கப்பட்டு மிக பொறுமையாக இருந்து வேளக்கிழமை இரவு சரியாக 7 மணியிலிருந்து எல்லா பஸ்லையும் கேட்ட ஒரு 30 பேர் 40 பேர் குழந்தைகளோடு லக்கேஜோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். 7:40 மணி இருக்கும். அந்த வண்டி நம்பர் டிரைவர் பேரெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அவங்கள பதவி நீக்கம் செய்யவோ அவங்களை கண்டிக்கவோ நான் விரும்பவில்லை. கரெக்டாக 7:40 மணிக்கு முதுகுளத்தூர் வழியாக அந்த வண்டி செல்கின்றது. 6 மணி போகும், காயல்பட்டத்தில் ஏற்ற முடியாது என்று சொன்னார்கள். நான் மிக்க பணியோடு அவர்களிடம் உங்களுடைய ட்ரிப் சீட்டை கொடுங்கள் என்று கேட்டேன். அவர்கள் மறுத்தார்கள். இல்லை, காயல்பட்டினம் வழியாக செல்கின்றது என்று சொன்னால் பஸ் வெறுமனை தான் இருக்குது. இந்த 20 பயணிகள் சென்றால் உங்களுக்கு ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். போக்குவரத்து நஷ்டமாவதற்கு காரணம் கூட இதுவாக இருக்கலாம். ஒரு சேவை. மிக நீண்ட போராட்டத்திற்கு பின்பு, வாக்குவாதத்திற்கு பின்பு அந்த நடத்துனர் பணிவோடு எங்களுடைய 20 பயணிகளையும் ஏற்றி 8:15 மணிக்கு அங்கு காயல்பட்டினத்திலே கொண்டு அந்த நிலையத்திலே இறக்குகின்றார்கள். நான் விசாரித்த போது இது பலமுறை இப்படி நடக்கின்றது. தயவு செய்து தாங்கள் மனிதநேயத்தோடு இந்த கோரிக்கையை நான் மனுவாக கொடுத்தாலும் நடவடிக்கை வராது என்று நன்றாக தெரியும். பலமுறை மக்கள் போராடி இருக்கின்றார்கள். மிக ஒரு நகராட்சி பல வெளிநாடுகளிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து லக்கேஜோடு எங்களுடைய காயல்பட்டினம் மக்கள் திருச்செந்தூர் பஸ் நிலையம் வருகின்றார்கள். ஆகவே இந்த பதிவை தங்களுடைய பார்வைக்கு வரும். அங்கு தங்கள் பணிமனையைச் சேர்ந்த ஒரு ஆளை நியமித்து தனியார் பஸ்ஸுகளில் எந்த பஸ்ஸாக இருந்தாலும் காயல்பட்டினம் வழியாக செல்லக்கூடிய அங்கே பெண்கள் எல்லாம் வந்து காத்து கிடக்கிறாங்க. அந்த கருணை கூட அவர்களுக்கு இல்லை. இனி வருங்காலங்களிலே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்காமல் எங்களுடைய நிலையை கருதி எல்லாராலையும் ஆட்டோவில் பைசா கொடுத்து வர முடியாது, 10 ரூபா. ஆகவே அங்கே ஒரு தங்களுடைய நிர்வாகத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை நிறுத்தி காயல்பட்டினம் வழியாக கண்டிப்பாக ஏற்றி செல்ல வேண்டும் என்று ஒரு உத்தரவு கொடுத்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆகவே இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். இந்த பதிவு தங்கள் பார்வைக்கு வரும். இதில் போராட்டம் என்பதெல்லாம் நாங்கள் விரும்பவில்லை. வன்முறையை நாங்கள் விரும்ப மாட்டோம். கோரிக்கை வைக்கின்றோம். இது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கோரிக்கை. ஆகவே கோட்ட மேலாளர் அல்லது திருச்செந்தூர் சம்பந்தப்பட்டவர்களோ தூத்துக்குடி சம்பந்தப்பட்ட மேலாளருடைய கவனத்திற்கு தாங்கள் தயவு செய்து இந்த பதிவை நிறைய முறை செஞ்சுருக்காங்க. நீங்கள் வேணால் அதை விசாரிங்க. ஒருத்தரையும் ஏற்றிட்டு போகிறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒருவர் திருச்செந்தூரிலிருந்து காயல்பட்டினம் வர வேண்டும் என்று சொன்னால் 4 மணி நேரம் தேவையில்லாமல் இருக்கின்றது. இதில் வயோதிகர்கள், மயக்கம் போட்டு நிலையக்கூடிய வியாதியஸ்தர்கள்லாம் வருகின்றார்கள். தாங்கள் தாயுள்ளத்தோடு இந்த காரியத்தை நீங்கள் இந்த பதிவு கேட்ட பின்பு நீங்கள் அங்கு ஒரு ஆளை நியமிக்க வேண்டும். அல்லது உங்களுடைய நடத்துனருக்கு நீங்கள் உத்தரவிட்டு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை தர வேண்டும் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் களக்காட்டிலே ஜெயந்தி ஸ்வீட்ஸ் பேக்கரிஸ் வச்சிருக்கின்றேன். களக்காட்டிலும் எனக்கு 3-4 கடைகள் இருக்கின்றன. காயல்பட்டினத்திலும் வியாபாரி சங்க உறுப்பினராக இருக்கின்றேன். எனக்கே இந்த கதி என்றால் சாதாரண மக்களின் கதி என்ன என்பதை யோசித்து தயவுசெய்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தரும்படி, இது நீங்கள் தான் தீர்க்கணும். தயவுசெய்து தாயுள்ளத்தோடு அனைத்து மக்களும் திருச்செந்தூரிலிருந்து காயல்பட்டினத்திலே இறக்கிவிட அனுமதி தருமாறு பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. களக்காடு ஜெயந்தி ஸ்வீட்ஸ் பேக்கரி, ஜே. மாணிக்க வாசகம்.